நானும் நந்தாவும் நண்பன், அவ்வளவுதான் இந்த படத்துக்கு எனக்கும் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை. மற்றபடி அப்ப நான் இல்லையா அப்படின்னு நண்பர் சமுத்திரகனி அவர் கேட்டார். நீங்க எல்லாருக்குமே நண்பர் தான், உங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த படத்தை வந்து இந்த மாதிரி மேடையில் வழக்கமா ஒரு டெய்லரை ரிலீஸ் பண்ணி அந்த டெய்லரை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் பேசுவாங்க. டெய்லரை பார்க்கும் போதே தெரியுது, டெய்லர் முடிக்கும் போதே தெரியுது படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. ஆனால் நாங்களாம் அந்த படத்தை பார்த்துட்டோம், பார்த்து நிறைய பேசி கட்டி பிடித்து முத்தமிட்டு எல்லாம் நடந்துருச்சு. இந்த படம் முத கதையா சொல்லப்பட்ட போது நந்தா பெரியசாமி சொன்ன ஒரு தகவல், லிங்குசாமி அழுத்தான் தெரியுமா உனக்கு? சரி, அப்புறம் போஸ் அழுத்தான் தெரியுமா உனக்கு? என்னடா அது, லிங்குசாமி எழுதுறது போஸ் எழுதுறதுலாம் அவங்க சகஜம் தான். ஏன்னா அவங்க எல்லாம் ஆனந்த படத்துல கூட்டு குடும்பமா வாழ்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பை பரிமாறிய குடும்பம், அதெல்லாம் சாதாரணம். அமீர் அழுதுட்டா தெரியுமா உங்களுக்கு? ஹே, அமீர் மனுஷன் தானே, அழுவார் இல்லையா? அமீர் கல்லையே கரைச்ச தெரியுமா உனக்கு? ஏடா டெம்ட் ஏத்திட்டே இருக்கானே, நீ பார்க்க வரியா இல்லையா? எனக்கு வந்து லிங்குசாமி அவர்கள் எழுதுதோ போஸ் எழுதுதோ எனக்கு பெரிய டெம்டா படல. அமீர் எழுதுட்டாரா? அமீர் எழுது பார்த்ததே இல்லையே, அந்த அளவு கரைச்சானான்னு சொல்லி பார்த்தேன். உண்மையில் அமீர் மட்டுமல்ல, அழக்கூடாது ஈகோ இருக்கிற அத்தனை பேரும் அழுவார்கள் இந்த படத்தை பார்த்து. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அமீர் சார், உங்களுடைய கண்ணீர் நேர்மைக்கு மட்டுமே வந்திருக்கிறது. பல இடங்களில் அது கண்ணீர் வராமல் இருந்ததுக்கு காரணம், நேர்மையற்ற மனிதர்களை பார்க்கும்போது எப்படி கண்ணீர் வரும்? ஒரு நேர்மையான மனிதனை, தன்னுடைய நண்பனை ஒரு நேர்மையான திரையில் பார்க்கும்போது அந்த கண்ணீர் வருவது இயல்பு. அதாவது வந்து அவன் முடிவு பண்ணிட்டான், ஜெர்சி மாட்டை ஒரு 10 லிட்டர் பால் கறக்கிற மாதிரி பார்க்கிறவன் அத்தை கண்ணில இருந்து கண்ணீரை கறந்துடணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அவனுடைய எழுத்து, மிக 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 உண்மையான ஒரு எழுத்து. நான் அதுல ஒரு இது சொல்லியிருப்பேன், நிறைய நான் பேசினேன். கட்டிங் மைண்ட் ஒரு விஷயத்தை பேசணும். விளிம்பு நிலையில் பக்கத்திலிருந்து அனனியா பேசுவதும், நேர்மையின் பக்கத்திலிருந்து சகோதரன் சமுத்திரகனி பேசுவதும் புத்தகமாக வெளியிட ஒரு வசன வார்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்க படம் பார்க்கும்போது உயர்வீங்க. இந்த படத்தை தயாரித்த நம்முடைய GPRK சினிமாஸ்க்கு வந்து இந்த படம் எப்படின்னா, ஒரு புது வசந்த படம் எடுக்கும்போது சூப்பர் குட் பிலிம்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி தரமான படத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுது. ஒரு குஷி படம் எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு ஹிட் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சூர்யா மூவிஸ்க்கு ஒரு படமா இருந்துச்சு. திருப்பதி சேவன் பிக்சர்ஸ் எடுக்கிறப்ப படங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படுத்தினுச்சு. கவிதாலய படங்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ரானரி படத்தை எடுப்பாங்கிற ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் ஒரு அப்படியே பரவலா பண்ணுச்சு. அதுபோல இந்த கம்பெனி, இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம், மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இந்த படம் அமையும். இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்ன படம் தயாரிச்சாலும் நல்ல படமா இருக்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்திருக்கு. இந்த இதுல நம்ம நண்பன் சமுத்திரகனி நடிச்சது வந்து எப்படின்னா, மதுரையில் ஜிடெக்ஸ் அப்படின்னு ஒரு டெய்லர் கடை இருக்கு. அங்க அந்த கடையில போட்டி போட்டு சட்டை தைப்பாங்க. அமீர் சாருக்கு தெரியும், நாங்கெல்லாம் மதுரைங்கிறதுனால. சமுத்திரகனியான நம்ம சேர்த்து தான், அவரும் மதுரை தெரியும். ஏன்னா அதை கரெக்டா சட்டை தைப்பாங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் விலகாது, 1 இன்ச்சு லென்த் கூடாது, அப்படி தப்ப வைப்பாங்க. அந்த மாதிரி சமுத்திரகனிக்கு கரெக்டா தைச்சிருக்காங்க அந்த பெரியசாமி. ஏற்கனவே சமுத்திரகனி மிக அருமையான அட்வைஸ் பண்ற ஒரு ஆளு. அவர் வந்து அட்வைஸா பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்களா, இந்த படத்துல அவர் எதுவுமே பண்ணல. ஆனால் படம் பார்க்கிற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்து பக்கத்து நண்பர்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்க. அந்த ஒரு நிலைமையை இந்த படம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதுல பாரத சாரும் நாசர் சாரும் லிமிட்டட் சீன்ஸ்ல அன்லிமிட்டட் எமோஷனல் கொட்டியிருக்காங்க நான் சொன்னேன். அதோட இன்னைக்கு வந்து வடிவுகரசியம்மா வந்து கதையை சொல்றாங்க சொல்லல, அதெல்லாம் மீறி அவங்க ஒரு பண்பட்ட நடிகைங்கிறது படத்துல வசனமே இல்லாம பல இடங்கள்ல கண்ணால் நடிச்சது நான் பார்த்தேன். முன்னாள் தான் இப்ப ரொம்ப, அதாவது இந்த மாதிரி நடிகைலாம் அந்த சமூகத்துக்கு வந்து இவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கணும். அப்படியே ஜம்பாய் போறோம், புது புது ஆளுகள் வரும்போது பல எல்லாம் மறந்து ஓடுறோம். இந்த மாதிரி நடிகைகளை தேர்ந்தெடுத்து உண்மையான நடிப்பு என்னங்கிறது இந்த படத்துல பார்த்தா வடிவுகரசியம்மா பண்ணியிருப்பாங்க ஒரு கேரக்டர் ஆசாபி மேடம். அப்புறம் பொதுவா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், நேர்மைதான் வெற்றியின் ரகசியம் கவி பேரரசு வைரமுத்து ஒரே வரியில் எழுதினதுக்கு 2 மணி நேரம் நேர்மையா உழைத்திருக்க அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்க நந்தா பெரியசாமியுடைய மகளும் வந்து காத்திருக்காங்க. நம்ம அப்பா எடுத்த படம் எப்படி இருக்குன்னு அந்த குடும்பத்திலே நான் பேசிட்டேன். கிட்டத்தட்ட 30 வருட தியாகம், 30 வருட தொடர் ஓட்டத்துல 4 பேர் தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் போய் அந்த ஸ்டெம்பை கொடுப்பான், இன்னொரு ஆள் வாங்கிட்டு போவாங்க, 4 ஆள் போய் கரெக்டா பாஸ் ஆகி போனா தான் அங்க வந்து கோல்டு மெடல் கிடைக்கும். இந்த 4 பேருமாகவே மாறி ஓடியும் தான் நந்தா பெரியசாமி.
இன்னைக்கு இந்த படம் மிக சிறந்த படம் ஆயிடுச்சு. நண்பன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வந்து தோல் கொடுத்து நிக்கிறாருக்கு. எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த படத்தை வந்து பல தியேட்டர்ல போடணும், இந்த படம் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான இயக்குனர்லாம் தன்னுடைய நட்பால் அழைச்சி போட்டு காமிச்சு இந்த படத்தை பத்தி சொல்லுங்க, இந்த மாதிரி நல்ல படம் வரணும் அப்படின்னு தன் நண்பனுக்காக தோல் கொடுத்த லிங்குசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை நேர்மையின் பதிவா உங்களால் கண்டிப்பா பண்ண முடியும். நீங்கள் தூக்கத்தில் எழுதினால் கூட இந்த படத்தை உங்களால் தவறாக எழுதவே முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையில உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.